தட்ஸ் ஆல் ட்ரிப். இது ஒரு ஆட்டோ மற்றும் கேப் புக்கிங் ஆப். டிரைவருக்கும் பேசஞ்சருக்கும் நடுவில் இந்த ஆப் இருந்துகிட்டு ரேட்டை தீர்மானிக்காம டிரைவரே ரேட்டை தீர்மானிக்கலாம். பேசஞ்சரும் அவங்க அர்ஜென்சியை பொறுத்து முடிவு எடுத்துக்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்ஸ் ஆல் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணி. செய்திகளை தொடர்ந்து காண்போம். சென்னை சூளைமேடு பிரதான சாலையில் மழைநீர் கால்வாய் அமைக்கும் பணி மந்தமாக நடைபெற்று வருவதால் பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர். இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் அன்பழகன் களத்தில் இருந்து இணைகிறார். அன்பழகன், கிட்டத்தட்ட எவ்வளவு நாட்களாக இந்த பணிகள் நடைபெற்று வருகிறது? எந்த அளவுக்கு பொதுமக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது? விவரங்கள் என்ன? பத்மநாபன், சென்னை மாநகராட்சியை பொறுத்தவரை மழைநீர் கால்வாய் அமைக்கும் பணி பல ஆண்டுகளாக நடந்து வருது. அதிலும் குறிப்பாக இவ்வளோ கோடி ஒதுக்கியிருக்கோம், இவ்வளோ பணிகள் நடைபெறுதுன்னு சொல்லியிருந்தாலும் கூட இன்னுமே பல இடங்களில் மழைநீர் கால்வாய் அமைக்கும் பணி முழுமையாக முடிவடைவில்லை சொல்லலாம். இந்த நாம் நிற்கக்கூடிய பகுதி, இந்த சூளைமேடு பகுதியை பொறுத்தவரை மழை காலங்கள் எப்போவுமே தண்ணி தேங்கியிருக்கும், முழுவதுமாகவே மக்கள் பாதிச்சு வர்றாங்க. ஆனால் அப்போல்லாம் இவங்க மழைநீர் கால்வாய் அமைக்காமல், அதுவும் இல்லாமல் மழைநீர் கால்வாய் அமைக்கும் பண்ணி இப்பொழுது தொடங்கியிருக்காங்க. இது என்னென்னா ஒரு வேதனையான ஒரு விஷயம்னா, அந்த பொதுமக்கள் நம்மகிட்ட சொன்னது, பள்ளி நேரங்களில் முழுவதுமாக இங்கே டிராஃபிக் ஜாம் ஆகுது. இவங்க உடனடியாக பள்ளி லீவ்லையாவது பண்ணியிருக்கணும். அதுவும் இல்லாமல் ஞாயிற்றுக்கிழமையும் இவங்க லீவ் போட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை வேலையே நடக்கலை. இதே மாதிரி தொடர்ந்து இந்த முக்கியமான நேரங்களில் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா பயங்கர டிராஃபிக் ஆகிடும். அதுதான் பொதுமக்களும் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இது ஒரு மிக முக்கியமான சாலை என்பதால் விரைந்து நடவடிக்கை எடுக்கணும். ஆனால் மாநகராட்சி நிர்வாகம் ஏன் இந்த காலதாமதம் தான் தெரியல. குறிப்பாக இந்த ஒப்பந்ததாரர்கள் அவங்க உடனே சப்கான்ட்ராக்ட் விட்டு இந்த மாதிரி டிலே பண்ணுறாங்களா? ஏன்னா மழைநீர் கால்வாய் அமைக்கும் பணிக்காக அவ்வளோ கோடிக்கணக்கான ரூபாய் செலவழித்த போதிலுமே இன்னுமே பல இடங்களில் பணி நிறைவடையலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருந்தாலும் கூட, பணி தொடங்கினாலும் கூட அது வேகமாக முடிக்க மாட்டேன்றாங்க. ஒரு மக்கள் இது முக்கிய பிரதான சாலை. இந்த பிரதான சாலையிலேயே இந்த நிலைமைன்னா இந்த ஒன்றா இந்த பள்ளி விடுமுறை நாட்களையாவது பண்ணியிருந்துருக்கணும். இல்லைன்னா அவங்க இரவோட இரவாக எல்லாமே பண்ணணும். சனி ஞாயிறு லீவுனாலும் பண்ணிருக்கணும். ஆனால் இன்னும் பாருங்கள், இன்னும் மக்கள் ஒவ்வொரு முறையுமே இந்த மக்கள் அடிக்கடி வேற ஒரு பணிக்காகவே அடிக்கடி இந்த ரோட்டை பள்ளம் தோன்றாங்க ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. ஏன்னா சென்னை மாநகராட்சியை பொறுத்தவரை பல இடங்களில் கேபிள் பறிப்பதற்காக குழி தோண்டுவாங்க. அதே போல் மின்வயர் பறிப்பதற்கு குழி அந்த பள்ளம் பறிப்பார்கள். அதே போல் மழைநீர் கால்வாய்க்கு, கழிவுநீர் கால்வாய்க்கு என தொடர்ந்து அவர்கள் அடிக்கடி பள்ளம் பறிச்சுட்டு தான் இருப்பாங்க. அதுவும் இல்லாமல் பழுது ஏற்பட்டாலுமே பள்ளம் பறிப்பது தொடர்கதையாக வரும். இந்த இடத்துல ஒரு இடத்துல டிராஃபிக் ஜாம் ஆச்சுன்னா, போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டால் முழுவதுமாகவே நெரிசல் ஏற்படும். அதுவும் இல்லாமல் பள்ளி நேரங்களில், குறிப்பாக ஸ்கூல் டைமில் கொஞ்சம் நேரத்தில் ஒரு பீக் ஹவர்ஸ் வந்துடும். அந்த நேரங்களில் பள்ளி கல்லூரி செல்பவர்களுமே மிகுந்த சிரமப்பட்டு தான் போகிறாங்க. இப்போ நம்ம பெற்றோர்களே பல பேர் நம்மகிட்ட சொன்னதாக தான், அவங்க நம்ம இந்த நேரங்களில் பண்ணும் பொழுது ஏன் இந்த மாதிரி காலதாமதம் பண்ணுறாங்க, எங்களுக்கு எவ்வளோ பாதிப்பு வருது அப்படின்னு நம்மகிட்ட சொல்லியிருக்காங்க. நம்ம இது குறித்து கவுன்சிலர்கிட்ட சொல்லியிருந்தால் கவுன்சிலர் வருவதான்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா மாநகராட்சி உடனடியாக இது மாநகராட்சியுடைய பணி. இந்த பணி இவ்வளோ ஒரு முக்கியமான இடங்கும் போது அவசர காலத்தில் பண்ணணும். அதுவும் இல்லாமல் ஏனோ தானோன்னு தான் வேலை நடந்துட்டு இருக்குது. இப்போ வேலை நடக்கிறனால பொதுமக்கள் முழுவதுமாகவே அவங்க பல்வேறு பிரச்சனைக்கு உள்ளாகி வர்றாங்க. போக்குவரத்து நெரிசல் ஏற்படுது. ஒரு வண்டி கூட இங்கே திரும்ப முடியாது. இந்த பள்ளி வாகனம் வந்தால் அந்த திரும்பறதுக்காக நிற்க முடியாது. பார்த்திங்கன்னா முழுவதுமாகவே அந்த போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இதனால் மற்ற பள்ளி கல்லூரிக்கு செல்பவர்களே சிரமப்பட்டு போகிறாங்க. அதுவும் இல்லாமல் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மற்ற பணிக்கு செல்பவர்களுமே சிரமப்பட்டு போகக்கூடிய சூழல் தான் இருக்குது. ஒரு நேரமே அவங்க டைமுக்கு அலுவலகத்துக்கு போகணும் அப்படிங்கிறவங்களுமே சிரமப்பட்டு தான் போயிட்டு இருந்தாங்க. இது உடனடியாகவே மாநகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கணும். இது துரிதமாக இந்த பணியை முடியணும். இந்த பணி நடக்கிறது இதே பார்க்கலாம். ஒரு முக்கியமான இடங்கும் போது நிறைய இரவோடு இரவாக பணி முடிக்கக்கூடிய சூழலாம் இருக்குது. இருந்தாலுமே இந்த இடங்களை பொறுத்த வரைக்கும் எத்தனை நாளாக இருக்குன்னு இங்கே இருக்கக்கூடிய நம்ம கேட்போம். இது இந்த பணி எவ்வளோ நாள் நடந்தது, ஆனால் இந்த ஒர்க் எவ்வளோ நாள் நடந்துட்டு இருக்குது இந்த இடத்துல? இது மாறி நடந்துன்னு தான் சார் இருக்குது. இந்த சைடு நடக்கும், அந்த சைடு நடக்கும், இந்த சைடு நடக்கும். ரொம்ப டிராஃபிக் ஜாம். இது ஹைவே இல்லை, சூளைமேடு ஹைவே. அதனால் ஸ்கூல் பசங்க போகிறவங்க, வேலைக்கு போகிறவங்க ரொம்ப சிரமம் தாங்க. வேலை பையன் நடக்குதுன்னு தெரிஞ்சவங்க நோண்டி போட்டுடுறாங்க. மக்களை பற்றி கவலை கிடையாது. ஆமாம், அவங்களுக்கு கமிஷன் வருதா ரைட்டு, அவன் வாழறது தான் அவன் பார்க்குறான். மக்களை ஒர்க் பண்ணவே இல்லை. சனிக்கிழமை நோண்டிட்டான். ஒர்க் பண்ணுவான்னு ஞாயிற்றுக்கிழமை ஒர்க் பண்ணமான்னு நல்லா தெரியும். சனிக்கிழமை நோண்டிட்டாங்க. அது இன்னும் பாருங்கள், இன்னும் ஒரு 10-20 நாள் ஆகும்.
அது இந்த கவுன்சில் வந்து பார்த்தாங்களா இங்கே? அதெல்லாம் தெரியாது சார் எனக்கு. கவுன்சிலர் நான் இங்கே பார்த்தது கிடையாது. ஆனால் இங்கே வந்து இங்கே இந்த காவல்துறை இருக்காங்க, இங்கே வந்து இந்த டிராஃபிக் எதை கிளியர் பண்ணுறாங்களா? அவங்க ஒரு நாள் வந்தாங்க, அதுக்கப்புறம் கம்முன்னு போயிடுறாங்க. அவங்க என்னத்துக்கு நம்மளுக்கு வம்புன்ற மாதிரி போயிடுறாங்க. பார்த்தோம்னா இங்கே இருக்கக்கூடிய காவல், அதாவது கோடம்பாக்கம் காவல் நிலைய உதவி மையம் இருக்குது. ஆனால் இவங்க சொன்ன மாதிரி இந்த இடத்துல டிராஃபிக் ஆகினா அவங்களும் வந்துட்டு போயிடுறாங்களே. ஏதாவது இங்கே டிராஃபிக் ஆகணும்னு தெரியும். எப்பவுமே ஈவினிங்கில் வருவாங்க, இப்போ அது வர்றது கூட கிடையாது. பஸ் ஏறினே வருவாங்க, நல்லா ரோடு இருக்குல்ல, ஒரு ரோடு இதுவான வர்றதே கிடையாது. இப்போ இந்த பக்கம் வேலை முடிச்சிட்டாங்களா இல்லை இப்போ தான் இது ஆரம்பிச்சிருக்காங்களா? இப்போ தான் சார் ஆரம்பிச்சிருக்காங்க. இது நாள் ஆகும். இது நீங்கள் வேணால் பாருங்கள். நீனா தேதி 11, இந்த மாதம் பூரா ஆகும். பொதுமக்கள் வந்து இவங்க ஏன்னா வேலை செய்கிறது இவங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா இங்கே இருக்கவங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஆட்கள் வர்றாங்க வேலை செய்கிறாங்கன்னு. நம்ம ஏற்கனவே சொன்னது போல் ஞாயிற்றுக்கிழமை பணி செய்யலை. ஞாயிற்றுக்கிழமை ஓரளவுக்கு பண்ணியிருந்தா ஓரளவுக்கு முடிஞ்சிருக்கும். ரோட்டை கிராஸ் பண்ணும்போது அவங்க முடிச்சிருந்துருப்பாங்க. முடிஞ்ச ஓரளவுக்கு இந்த ரோட்டுக்கு வந்து ஒரு பக்கமாவது இந்த வாகனத்தை அனுப்பியிருக்கலாம். இப்போ இந்த வாகனம் போகும்போது இங்கே பாருங்கள், கொஞ்ச நேரத்துலேயே டிராஃபிக் ஆயிரும். இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிளாக் பண்ணி அமைச்சிருக்கலாம், இல்லை அந்த சைடு பிளாக் பண்ணி அமைச்சிருக்கலாம். யானோ தானு விட்டுட்டு ஜனங்க ரொம்ப கஷ்டப்படுது. இதில் வேறு நடைபாதை வேறு, அங்கே பாருங்கள் நடந்து போகிறவங்களும் அங்கே தான் போகணும். ஒரு சைடுனாலும் பிளாக் பண்ணி அனுப்பியிருக்கலாம், அது கூட ஆள் கிடையாது. இவங்களுடைய வேணும்னா ஒரு பக்கம் வந்து தடுத்து ஒரு பக்கம் வந்து வாகனத்தை அனுப்பலாம்னு சொல்கிறாங்க. ஆனாலுமே காவல்துறை வர்றாங்க, இந்த போக்குவரத்து காவல்துறை வந்து பண்ணணும். அவங்களும் வந்து உடனடியாக கிளம்பிடுறாங்க. அவங்க என்ன நடக்குன்னே தெரியாத ஒரு சூழல் தான் இங்கே இருக்குது. ஆனால் இன்னும் கொஞ்ச நேரம் பார்க்கும்போது இந்த கரெக்டாக இந்த பள்ளி நேரம் ஸ்கூல் டைமுங்கும் போது அதிகமான போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாக தான் தொடர்ந்து இந்த மக்களும் ஒரு குற்றச்சாட்டு வச்சுட்டு இருந்தாங்க. இதே போல் இந்த வாகனங்கள் இது வந்து சூளைமேடு ஒரு பிரதான சாலைங்கனால எந்த வாகனமே உடனடியாக செல்ல முடியாது. இப்போ ஒரு வண்டி இங்கே நின்றுச்சுன்னா தொடர்ந்து அப்படியே டிராஃபிக் ஆகிரும். இப்போ அந்த மாதிரி ஒரு சூழல் தான் நிலவிட்டு வருது. இதை உடனடியாகவே ஒரு போர்க்கால அடிப்படையில் தான் இது வேலையை பண்ணணும். நம்மளும் மாநகராட்சி மாவட்ட உறுப்பினர்கிட்ட சொல்லியிருக்கோம், இங்கே வருவதாக சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன பதில் சொல்கிறாங்கன்னு நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். களத்திலிருந்து முழுமையான தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி அன்பழகன். மெயின் ரோட்டில் இதை மாதிரி வந்து எப்போ பார்த்தாலும் எவ்ரி டைம் இந்த மாதிரி வந்து போட்டு நோண்டி வச்சுட்டு மக்கள் போகிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க தெரியுமா? இது ஏன் இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்காங்கன்னு தெரியல. இது நோண்டி கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆச்சு, மறுபடியும் இதே மாதிரியே இருக்குது. இது எப்போ தான் ஃபினிஷ் பண்ணுவாங்க அவங்க? ஒவ்வொருத்தரும் போகிறதுக்கு காலையில் ஸ்கூல் பசங்க போகிறாங்க, எல்லாம் வேன் போகுது. இவ்வளோ இருக்கிறப்போ இவ்வளோ ஒரு ரஷ்டான டைமில் இவங்க எப்படி பண்ணியிருக்கணும்? நைட்டு அதெல்லாம் முடிக்கணுமா இல்லையா? எப்போ தான் இது வந்து விடிவு காலம் வரப்போகுதுன்னே தெரியல. இது ஆட்சியை குறை சொல்கிறதா இல்லை செய்கிற கார்பரேஷன்காரனை குறை சொல்கிறானே தெரியல. இதுக்கு ஏதாவது ஒரு முடிவை காட்டுங்க சார் ப்ளீஸ்.